காம்பவுண்டர் வெள்ளசாமி. லெட் மீ செக் பிபி. டேய் இதெல்லாம் உனக்கு தெரியுமா? மறந்துட்டேன். முத்தம் கொடுக்க போய் 3 மணி நேரம் ஆச்சு, இன்னும் முத்துராசாவை காணமேடா. ஒருவேளை காதல்ல வெற்றி அடைஞ்சு டூயட் பாடிக்கிட்டு இருப்பானோ? அண்ணே நம்ம பேஷண்ட் இவருக்கு என்னமா ஆச்சு? உட்காருங்க டாக்டர். இவர் எங்க நாய் கடிச்சிருச்சு. ஐயோ, நாய் மனுஷனை கடிச்சாலும் மனுஷன் நாயை கடிச்சாலும் ஆபத்தாச்சே. ஐயோ, இப்போ என்ன செய்யறது டாக்டர்? முதல்ல நான் நாயை டெஸ்ட் பண்ணி ஆகணும். நான் எங்க? எங்க வீட்ல இருக்கு. That is the great mistake. இவன் அங்க விட்டுட்டு முதல்ல நாயல்ல கொண்டு வந்திருக்கணும். ஐயோ, நீங்க மிருக டாக்டரா? ஐ அம் சாரி. வாங்க நம்ம வேற டாக்டர் போலாம். சொல்றேன். அவர் மிருக டாக்டர் இல்லங்க. சொல்லு. ஆளினால் டாக்டர். 10 years ஸ்னாப்பால் வச்சுக்கங்க. பரவாயில்ல, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நான் இவனை டெஸ்ட் பண்ணணும். நாயினுடைய 32 பற்களும் அகோரமா இவன் கழுத்துல பதிஞ்சிருக்குதான்னு நான் பார்க்கணும். டாக்டர், நாய்க்கு 32 பல்லு கிடையாது. பின்ன 27யா? நான் டாக்டரா நீ டாக்டரா? நான் யார்? ஐயோ டாக்டர்னு சொல்ல வந்தேன்டா. ஆல்ரைட், 27 32 டெஸ்ட் பண்ணி தான் சொல்ல முடியும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் பேஷண்ட தூக்கிட்டு போறேன். டேய் இவனை தள்ளிட்டு வா. பாப்பா. ஏண்டா என்னடா இப்படி ரத்த வளரா வந்து நிக்கிற? முத்தம் கொடுத்தா காதல் வரும்னு சொன்னீங்க, நாய் தான் வந்தது. ஆஹா, முதல்ல நாய்க்கு முத்தம் கொடுத்துட்டு அப்புறம் நீ அவளுக்கு முத்தம் கொடுத்துருக்கணும். இதை நான் உங்ககிட்ட சொல்லி எப்ப மறந்துட்டேன். கடி எங்க? போடவே இல்லையே. ஏண்டா? ஏன் டாக்டர், நாய்கடி கூட நீங்க வைத்தியம் வைப்பீங்களா? டேய் நீ யாரா? கமாண்டர். நான் யாரா? டாக்டர். நீ எனக்கு என்னடா தொழிலாளி. வேணும்? நான் உனக்கு என்னடா தொழிலாளி. வேணும்? நேபாளல பின்ன வைத்தியம் பார்க்க விடுங்கடா. என்ன டாக்டர்? ஒண்ணு இல்ல, கடிக்கலடா. நகத்தை வச்சு பர்ரு பர்ருன்னு கீழே இருக்கு. பயப்பட வேண்டியது இல்ல. அப்படியா? எங்கடா போற? முதல்ல இந்த விஷயத்தை அவகிட்ட போய் சொல்லணும். அவ ரொம்ப பயந்துருப்பா. பெரிய அமராவதி அம்பிகாவதி தெய்வீக காதலி 3 தடவை போய் மொக்குன்னு அடி வாங்கிட்டு வந்திருக்கான். அவகிட்ட போய் சொல்றானா, டேய் இந்த நாய் கீரலை வச்சு அதை டெவலப் பண்ணி அவளே வந்து உன்னை காதல் பண்ற அளவுக்கு பில்டப் பண்றான் பார். இப்ப படு. டேய் முல்ல மாதிரி இது வெள்ளச்சாமி, ஃபாலோ மீ. நான் என்னன்னுமா சொல்லுவேன்? ஆமா, உன் நாய் நாட்டு நாயா இல்ல சொரி நாயா? ஆஸ்திரேலியால இருந்து கொண்டு வந்த அல்சேஷன் நாய் டாக்டர். ஆஸ்திரேலியாவில இருந்து கொண்டு வந்தா என்ன, ஆண்டிபட்டியில இருந்து கொண்டு வந்தா என்ன, அல்சேஷனா இருந்தா என்ன, ஆதிசேஷனா இருந்தா என்ன, நாய் நாய் தானம்மா. ஆமா. பேஷண்ட நான் தீவிரமா டெஸ்ட் பண்ணதுல ஐபிஸ்கஸ் ரோசா ஒரு நாய்க்கு இருக்கு டாக்டர். நாய் அவனை கடிச்சிருக்கிறதுனால அந்த வியாதி அவனுக்கும் பரவறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. அது என்ன வியாதி டாக்டர்? யாருக்கு தெரியும்? அதுதானே ஒரு முக்கியமான விஷயம். உன் நாய் 40 நாளைக்கு உயிரோடு இருந்தா தான் இவனும் உயிரோடு இருப்பான். எதுக்கு உன் நாய்க்கு பத்திய சாப்பாடே போடும். பத்திய சாப்பாடுனா? கீழா நெல்லிக்கீரை, அருகம்புல்லு, லீ52 மாத்திரை, இந்த 3ஐ வரிசையா அம்மியில அடுக்கி வச்சு நை 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 நைன்னு அரைச்சு அதை அப்படியே வலிச்சு கொல 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 கொலன்னு கலக்கி கீழே வச்சிரு. நாய் வந்து நக்கிட்டு போயிடும். எதுக்கு உன் அட்ரஸ் கொடுத்துட்டு போ. எதுக்கு? மண்டே போட சொல்லி டாக்டர். அவன சொன்ன இந்த வியாதி கொடிய வியாதி. இது வந்து யாருமே தப்புனது இல்ல. பை நான் ட்ரை பண்றேன். நீங்க அடிக்கடி வந்து போங்க. சரி டாக்டர். டாக்டர் உங்க ஃபீஸ்? ஃபீஸ் என்னம்மா ஃபீஸ்? அவர் மொத்தமா வாங்கிடுவாரு. சரிங்க, நான் போயிட்டு வரேன். டேய் பெரிச்சாளி. எஸ். இப்பதான்டா இந்த டாக்டர் டென்சங்கப்பாவோட மூளை வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கு. இவ வீடு போய் சேர்றதுக்குள்ள இவ நாயை பின்புறமா போய் நீ கடத்திட்டு வந்துரு. ஐயோ, நாய் என்ன கிடைக்குமே. முதலாளி அம்மா வராங்க. ஜோக்கர், உன்னால எவ்வளவு தொல்லை பாத்தியா? கண்டவனை வீட்டுக்குள்ள விட்ட, அவனை நாய் கடிச்சிருச்சு. இப்ப ஹாஸ்பிடல்ல அவனை அட்மிட் பண்ணிட்டு வந்திருக்கேன். இதெல்லாம் எனக்கு தேவையா? இதுக்கே நீங்க இவ்வளவு கோச்சிக்கிறீங்களே. நான் இன்னொரு விஷயத்த சொன்னா நீங்க விஸ்வாமித்திரர் ஆயிடுவீங்க. என்னாச்சு? நாய் காணாம போச்சு. நாய் காணாம போச்சா? நல்லா தேடி பாத்தியா? YMCA இருந்து SPCA வரைக்கும் தேடி பார்த்தாச்சு, கிடைக்கல. இத புடி மேடம். நான் நினைக்கிறேன் நீ ஒண்ணும் நினைக்க வேண்டாம். ஓ நாய் 40 நாளைக்கு உயிரோடு இருந்தா தான் இவனும் உயிரோடு இருப்பான். நீ என்ன பண்ற? நாய்க்கு பத்திய சாப்பாடு போடுற. ஐயோ டாக்டர். டாக்டர் நாய், டாக்டர் நாய். டேய் டாக்டர் நாயா இல்ல நாய் டாக்டரா? நாய்ங்க. பின்ன இத நான் என்ன பேய்னா சொன்னேன்? நீங்க சொன்ன மாதிரி கடத்திட்டு வந்துட்டேன். கடத்திட்டு வரது ஒண்ணு சிரமம் இல்லையே. சிரமமா? என் மூஞ்சிய பார்த்தவன பின்னாடியே வந்துருச்சு. அதான் அதனாலதான் ஒன்னு அனுப்புறேன். ஏன்னா எனத்தோட தான் சேரும்னு தெரியாமலா சொன்னாங்க? டாக்டர் டேய் தப்பா எடுத்துக்காத. சில நேரங்கள்ல உண்மையை சொல்லித்தான் ஆகணும். சரி, நாயை கொண்டு போய் யாரு கண்ணிலையும் படாம கட்டு. தட்டுல சோத்த வை. அதுக்கு வைக்கிற சோத்த நீ தின்றாத. நாய் சாப்பிட்டுச்சாடா? நாயாது பேய். யானை தின்னு திங்குது. இந்த வீட் நாய் அப்புறம் நெய் உங்க 3 பேருக்கு நான் தண்ட சோறு போடுறேன். என்ன நாய் செத்து போச்சா? டேய் ஓடி போய் அவனை பாரு.
மூங்கில் செங்கல வாங்கிட்டு வர ஏற்பாடு பண்ணு. ஐயோ நாய் சாகல, அது காணாம போச்சு, ஓடி போச்சு எங்கேயோ. ஓடி போச்சா? ஆமா. கரெக்ட். அப்ப நான் சொன்னேன் அந்த நிபோமனியா வியாதி தான். அப்போ வேற ஏதோ வியாதின்னு சொன்னீங்க? சொன்னனா? இருக்கலாம். ஒரு மனுஷனுக்கு 2 பேர் இருக்கும்போது ஒரு வியாதிக்கு 2 பேர் இருக்க கூடாதா? இந்த வியாதி வந்தாலே நான் இப்படித்தான் கட்டர்ந்துட்டு ஓடி போய் கண்டதெல்லாம் திங்கும். ஐயோ நீங்களே சொல்லுங்க டாக்டர், இப்ப என்ன செய்யலாம்? நாயை கண்டுபிடிக்க முயற்சி பண்ணுமா? எத்தனையோ வழி இருக்கு. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணலாம், பேப்பர்ல விளம்பரம் கொடுக்கலாம். எதுக்கு நீங்க டயத்தை வேஸ்ட் பண்ணாம நாயை கண்டுபிடிக்கிறீங்களா? அதுக்கு முன்னால கடைசி அவனை ஒரு தடவை பாத்துட்டு போயிருங்க. நீ அடக்கத்துக்கு ஏற்பாடு பண்ணு. எக்ஸ்கியூஸ் மீ, மே ஐ கம் இன் சார்? எஸ், சிட் டவுன். தேங்க் யூ. என்னம்மா விஷயம்? சார் எங்க நாய் காணாம போச்சு, அதை எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுக்கணும். மனுஷங்க காணாம போனாலே கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்படி சொல்லாதீங்க இன்ஸ்பெக்டர், எங்க நாயால ஒரு ஆளோட உயிர் ஊசலாடிக்கிட்டு இருக்கு. அப்படியா? நாயோட போட்டோ இருக்கா? எதுக்கும் உங்க அட்ரஸ். காலம்பரம் 9 மணிக்கு அம்மன் கோயிலுக்கு போவாங்க. தாமா கூடிய சீக்கிரம் மாங்கல்ய பாக்கியம் கிடைக்கும். இவன் மட்டும் மனசு வச்சானா இப்பவே கிடைக்கும். என்ன? சாயங்காலம் 4 மணிக்கு நாயோட பார்க்குக்கு போவாங்க. 4 மணிக்கு நீயும் பார்க்குக்கு போ. இந்த தடவை மசீலேன்னு சொன்னா தூக்கு போட்டு தொங்குவேன்னு சொல்லு. ரவுனி சொன்னா கேளு, அப்புறம் நான் அடிச்சிடுவேன். நில்லு. ஐயோ ஐயோ, எங்க போற ரவுனி? இல்ல மாலா, ஐ லவ் யூ. நீ என்ன காதலிக்கிறேன்னு சொல்லல, நான் தூக்கு போட்டுட்டு தொங்குவேன். ஐயோ அப்படி எல்லாம் செஞ்சிடாதீங்க. அப்ப முதல்ல என்ன காதலிக்கிறேன்னு சொல்லு. முதல்ல நீங்க அந்த கயிறை என்கிட்ட கொடுங்க. நீ காதலிக்கிறேன்னு சொல்லு, அப்புறமா கயிறு எடுத்து தரேன். முதல்ல நீங்க அதை கொடுங்க, அப்புறமா நான் காதலிக்கிறேன்னு சொல்றேன். இந்தா. பொன்ன மாதிரி ஆளெல்லாம் தூக்கு போட்டு சாகக்கூடாது, நாய் கடிச்சுதான் சாகணும். ரவுனி கோ ஒன் கேட்ச் ஹிம். ஐயோ பைரவா. நான் நேபாளல படிச்சது டாக்டருக்கு தான். உனக்கு லவ் பண்றது எப்படின்னு சொல்லி கொடுக்கறதுக்கு இல்ல. கைவசம் வச்சிருந்த அத்தனை ஐடியாக்களை உபயோகப்படுத்தியாச்சு. ஒண்ணு ஒர்க் அவுட் ஆகல. நீ உதவட்டு தான் வர்ற. பேசாம அந்த பொண்ணை மறந்துரு. டாக்டர், முயற்சி திருவினையாக்கும்னு ஔவையாரே சொல்லிருக்காங்க. அது ஔவையார் சொல்லல, ஏவிஎம் செட்டியார் சொன்னது. டாக்டர் கடைசியா ஒரு ஐடியா சொல்றீங்களா? ஐடியா என்ன? உனக்கு ஏதாவது வந்துச்சான்னு கேட்டேன். உனக்கு அடிக்கடி எச்சதாண்டா வருது. சரி, நான் ஒரு டாக்டர்ங்கிற முறையில மனோதத்துவ வழியில போறேன். அதே வழியில நீயும் வா. உலகத்துல முத்தத்துக்கு மயங்காத எந்த பொண்ணுமே கிடையாது. அதனால நீ என்ன பண்ற, நேரா அவ வீட்டுக்கு போற. அவ எந்த சூழ்நிலையில எப்படி இருந்தாலும் சரி, கப்புன்னு கட்டி புடிச்சு கபால முத்தம் கொடுத்துரு. டேய், எனக்கு இல்லடா, அவளுக்கு. விட்டா கால் தனியா கடிச்சிருவான் போட்டிருக்க. அப்பா, நல்ல வேளை பூக்கவ காணோம். அப்பாடா. ஹலோ யோ, காதுல விழல? ஏயா திறந்த வீட்டுக்குள்ள நாய் நுழையிற மாதிரி ஏயா வீட்டுக்குள்ள வந்த? எவ்வளவு தடவை சொல்லிருக்கேன், ஐ லவ் யூ. லவ்வா? இப்ப நாய் கடிச்சிருக்கே. நாயன் யானையே கடிச்சாலும் எனக்கு கவலை இல்ல. ஐ லவ் யூ. ஐயோ, கடிக்கல. அப்படியா? கொதறி இருக்கு. ஐயோ வா டாக்டர்ட்ட போலாம். என்ன இருந்தாலும் நாம செஞ்சது தப்பு டாக்டர். என்னடா பெரிய தப்பு? 1000 பொய்ய சொல்லி ஒரு கல்யாணத்தை பண்ணு சொல்லுவாங்க. நாம மொத்தம் 3.25 பொய் கூட சொல்லல. அவளை காதலிச்சு கை விட்டுட்டியா இல்ல கர்ப்பமாக்கி ஏமாத்திட்டியா? ஓ முறை பொண்ணை விட அழகான பொண்ணு வேணும்னு தேடி போய் ஓ முறை பொண்ணே மாட்டுவான்னு யாருக்குடா தெரியும்? ராசாப்புள்ள மோசம் போயிட்டியாப்பா, மோசம் போயிட்டியாப்பா. டேய், மோசம் போயிட்டியா வேஷம் போயிட்டியான்னு இது ஆஸ்பத்திரி, அபசகனமான வார்த்தையெல்லாம் பேசக்கூடாது. ஏன் உட்கார வைக்கிற? கட்டுன புருஷ குத்துக்கள் கணக்கா இருக்கும்போது அந்த பொண்ணோட ஆத்தா வேற ஒரு மாப்பிளைய பாக்குறா. அந்த பொண்ணை கட்டிக்க போறவன் இந்தியாவோட தலைநகரத்துல இருந்து நாளைக்கு வாரானா. எங்கிருந்து வர்ற? இந்தியாவோட தலைநகரத்துல இருந்து வாரான். ஏன் டெல்லின்னு சொன்னா எங்களுக்கு தெரியாதா? இந்த கொலஸ்ட்ரால் தானே வேண்டாங்கிறது. விடியா கையா, கொஞ்சம் அழகா இருக்க கூடாதா? ஐயோ 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 ஐயோ, ரொம்ப அழகுதான். சொல்லு.
நாளைக்கு ஏரோப்ளேன்ல வரான். அந்த பொண்ணு தான் அவனை கூட்டிட்டு வர போறா. என்னமோ உன் மேல உள்ள பிரியத்தினால நான் சொல்றேன். எப்படியோ நீங்க 2 பேரும் ஒத்துமையா வாழணும். அவங்க வாழ்வாங்க, நீங்க போங்க. ஏய், அந்த பக்கம் கருத்தடை பண்றாங்க, இப்படி போ. இந்த மாதிரி வேலைக்காரி இருக்கிற வீட்ல எல்லாம் லவ் பண்ணாதடா. இவன் ஊர் பூரா சொல்லிட்டே இருப்பா போல இருக்க. அவளுக்கு மட்டும் தான் இன்னொரு கல்யாணம் பண்ண தெரியுமா? உனக்கு தெரியாதா? உனக்கு இன்னொரு கல்யாணத்தை நான் பண்ணி காட்டுறேன். இல்ல டாக்டர், நான் வாழ்ந்தா அவளோட தான் வாழ்வேன். நாங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து வாழ்றதுக்கு நீங்க ஏதாவது வழி பண்ணுங்க. ஹோட்டல்ல ரூம் எடுத்து கொடுக்குறேன், ஒன்னா சேர்ந்து வாழுங்க. சும்மாறா, டெல்லியில இருந்து வர்ற பையனை எப்படி தடுத்து நிறுத்துறங்கிறதுக்கு ஐடியா ரெடி. அடுத்த காட்சியை பார். முருகா, நீயாவது வழிகாட்டணும். டேய், இது முருகன் இல்ல, புள்ளையாரு. அப்படியே இவர் உனக்கு வழிகாட்ட மாட்டாரு, இந்த சொங்கப்பா தான் உனக்கு வழிகாட்டணும். டாக்டர், தை பிறந்தா வழி பிறக்கும்னு சொல்லுவாங்க. அது மத்தவங்களுக்கு, உனக்கு தைக்கு அப்புறம் மாசி தான் பிறக்கு. நீ கெட்ட கேட்டுக்கு பழமொழி வேறயா? டேய், மாலா ஏர்போர்ட் இருந்து டெல்லி மாப்பிள்ளை அடிச்சிட்டு இந்த வழியா தான் வருவா. உன் சம்மதம் இல்லாம அவ வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. அதனால நீ என்ன பண்ற, இந்த சிகப்பு சாயத்தை உன் சட்டை மேல ஊத்திக்கிட்டு அவ காருக்கு முன்னால கப்புன்னு உளுந்துரு. அவ வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நீயே சம்மதிக்கிறேன்னு சொல்லு. அவ உன் தியாக மனப்பான்மையை பார்த்து ஆடி போய் கட்டி புடிச்சிருவா. கபால், நீங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துருவீங்க. எப்படி நம்ம ஐடியா? டேய், மாலா காரா, காருக்கு முன்னால போய் கப்புன்னு படுத்துரு. நீங்க மறைஞ்சிருக்கிறேன். மறைஞ்சிருந்து பார்க்கும் மருமகனே. மாலா, மறைஞ்சிருந்து. ஐயோ, அப்படி படு. சும்மா சொல்லக்கூடாது, பையன் ஜமாய்க்கிறான். சார், ஐயோ, என்னங்க? இது மேஜர் ஆக்சிடென்ட். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க, நான் டாக்டர். என்ன ஏதுன்னு பார்த்து சொல்லுங்க. ஐயோ, இது ரத்தம் இல்ல, சாயம். இவன் பித்தலாட்டக்காரன். உங்ககிட்ட பணம் பறிக்கணுங்கிறதுக்காக உங்ககிட்ட நாடகம் ஆடி இருக்கான். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. போற வழிதான் போலீஸ் ஸ்டேஷன். போகும்போது நான் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு போறேன். டேய், எழுந்துற. இப்படி எத்தனை பேரா கிளம்பி இருக்கீங்க? 2 பேருங்க. நானும் என் ஃப்ரெண்டு டாக்டரும். Bloody nonsense. ரொம்ப தேங்க்ஸ் சார். நோ மென்ஷன். டிரைவர், வண்டி எடு. மாலா, நான் போய் சொன்னது எதுவும் உண்மைதான். ஆனா உங்களை வச்சிருக்கிற அன்பும் பாசமும் நிஜம். கல்யாணத்துக்கு முன்னாலதான் நீங்க போய் சொன்னீங்கன்னு நினைச்சேன். கல்யாணத்துக்கு அப்புறமும் இந்த ஜென்மத்துல நீங்க திருந்தவே மாட்டீங்க. ச்சே. போடா ஒருக்கி ராஸ்கல். உன்னை அவசரமா எதுக்கு வர சொன்ன தெரியுமா? தெரியாது, ஆனா மாலா பத்தி எல்லா விஷயமும் கேள்விப்பட்டேன். மாலாவோட அத்தை பையன் அந்த பட்டிக்காட்ட அவளை ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அந்த ஆத்தத்துல மாலா அவனோட சேர்ந்து வாழ பிடிக்காம மறுத்துட்டா. இந்த தற்காலிக பிரிவு நிரந்தரமாகணும். அவ என்னைக்குமே அவனோட சேர்ந்து வாழக்கூடாது. அவளை எப்படியாவது உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணுங்கிறதுக்காக தான் உன்னை இங்க வர சொன்னேன். மாலா இதுக்கு சம்மதிப்பாளா? அவளை நீதான் சம்மதிக்க வைக்கணும். மாலா, எப்படி வாழ வேண்டிய பொண்ணு நீ. உன் வாழ்க்கை இப்படி பாழாயிடுச்சு. உன் அம்மா நடந்ததெல்லாம் சொன்னா. உனக்கு விருப்பம்னா சொல்லு, அவனோட சேர்ந்து வாழ வைக்கிறேன். தேவையில்லை, உன் வேலையை நீ பாரு. என் வேலை தானே பண்றேன். பேப்பர்ல என்ன போட்டிருக்கு? இளம்பெண் கற்பழிப்பு. 50 வயதுடைய இளம்பெண் கற்பழிப்பு. 50 வயசு என்ன இளமையா? ஏயா, இளமை என்ன வயசுல இருக்கு? சும்மாரியா முண்டம். இசையினால் நோயை குணப்படுத்த முடியும். இது 8 வருட ஆராய்ச்சியின் முடிவு. என்னங்க, இசைனால நோயை குணப்படுத்த முடியுமா? இதெல்லாம் நடக்கிற காரியங்களா? நிச்சயமா நடக்குமையா. தந்தியில போடுறாங்கன்னா சும்மா போடுவாங்க. பாட்டு பாடியே நோயை குணப்படுத்தலாம். அவ்வளவு ஏன், எங்க டாக்டர் டென் சொங்கப்பா இருக்காரு, அவர் பாட்டு பாடியே நோயை குணப்படுத்தி இருக்காரு. அப்படியா? ஆமா, அந்த 2 நோயாளியும் செவிடு. இதெல்லாம் எங்கெங்க நடந்துச்சு? ஒன்னு நேபாள்ல, இன்னொன்னு டினோபால்ல. ஆமா, இதெல்லாம் ஏன் கேக்குற? கம்பவுண்டரையா, எங்க அப்பா 1 வருஷமா படுத்த படுக்கையா இருக்காரு. கண்ணே துறக்கல. கண்ணு முழிச்சு உயிர்ல ஒரு கையெழுத்து போட்டாருன்னா சொத்தெல்லாம் என் பேருக்கு வந்துரும். உங்க டாக்டர் எங்க அப்பாவை பாட்டு பாடி எழுப்புவாரா? கண்டிப்பா எந்திரிப்பாரு. உன் அட்ரஸ் கொடுத்துட்டு போ, நாளைக்கே உன் வீட்டுக்கு அனுப்பி வைக்கேன். ரொம்ப சந்தோஷங்க. 1000 ரூபா சொத்து வரட்டும் தரேன். உயிரில ரெடியா இருக்கா? ரெடியா இருக்கு. பேனாவரின் கூத்தி வச்சிருக்கியா? இவர்தான் உங்க அப்பாவா? ஆமா. என்ன பக்தர்? முருக பக்தர். ஏன் இப்படி முண்டா பனியோடு முடிக்காமல் படுத்திருக்கிறாய் முருகா? இப்ப பார், முருகா என்றதும் உருகாதா மனம், முருகா என்றதும்
உருகாதா மனம் மோகன புன்னகை நீ செய்வாய் நீ செய்வாய் நீ செய்வாய் நீ செய்வாய் நீ செய்வாய். என்ன டாக்டர் ஹார்மோனிய பெட்டியை விட்டு வெளியே போய் வாசிக்கிறீங்க? சங்கீதத்துக்கு ஒரு எல்லையே இல்லையா அப்பனே? முருகா என்றதும் உருகாதோ மனம். டாக்டர் அப்பாவுடைய புருவம் துடிக்குது. ஐ துடிக்குது துடிக்குது புருவம். புருவம் துடிக்குது புருவம். துறக்குது துறக்குது கண்ணு. அட கண்ணு துறக்குது கண்ணு. அப்பா வாங்கிக்க அப்பா வாங்கிக்க அப்பா வாங்கிக்க. ஆஹா எழுந்து விட்டார். ஓஹோ எழுந்து விட்டார். அதெல்லாம் முடியாது, நான் பாடுவேன். ஆஹா எழுந்து விட்டார். எழுந்து விட்டார். எழுந்து விட்டார். ஆஹா எழுந்து விட்டார். என்னப்பா சங்கீதத்து கொல்லாத. டாக்டர் எங்க அப்பாவுக்கு என்ன ஆச்சு? போட்டான்டா. ஐயோ எங்க அப்பா. ஐயோ அப்பா அப்பா. என்ன ஓடியாரீங்க? அதை ஏன்டா கேக்குற? பாட்டு பாடி நோயை குணப்படுத்தினா எனக்கு சன்மானம் தரதுக்காக விரட்டிட்டு ஓடியாராங்க. எனக்கு எதுக்குடா சன்மானம்? எல்லாத்தையும் நீயே வாங்கிக்க. கொடுங்க. சும்மா கொடுக்க மாட்டானுங்க. எனக்கு சங்கீதம் கத்து கொடுத்த குருவே நீதான் சொல்லி அப்பதான் தருவானுங்க. சொல்லி நிறைய தருவானுங்க. வாங்கிக்க. ஆஸ்பத்திரிக்கு வா, கவனிச்சுக்கிறேன். வாங்க வாங்க. இந்த வழியா ஹார்மோனிய பெட்டியோட டாக்டர் ஓடி வந்தானா? இந்த ஹார்மோனிய பெட்டி தாயா அவருக்கு கத்து கொடுத்த வித்துவானே நான் தாயா. அப்ப இவன மட்டும் மாலாவோட மாமா பையன் பேரு ரமேஷ், ஊர் டெல்லி. உங்களுக்கு என்ன வேணும்? மாலாவோட வாழ்க்கையில நீ குறுக்கிடாம இந்த ஊரை விட்டே போகணும். போகலன்னா உன்னை இந்த உலகத்தை விட்டே போக வச்சிடுவேன். நான் போறேனா இல்ல நீ போறியான்னு பார்க்கலாம். கையால சாகிறதுக்கு இந்த பட்டி காட்ட ஒண்ணு சோப்பலாங்கி இல்லடா. என் உயிர் எடுக்கிறதுக்கு நீ யமுனும் இல்ல. சட்டப்பூர்வமா விவாகரத்து வாங்காம நீங்க நினைக்கிற மாதிரி உங்க பொண்ணுக்கு இன்னொரு கல்யாணம் பண்ண முடியாது. அது எனக்கும் தெரிய வைக்கல். அதனாலதான் நான் உங்களை இங்க வர சொன்னேன். விவாகரத்துக்கு வேண்டிய பேப்பர்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி கொண்டு வாங்க. அவளை எப்படியாவது நான் சம்மதிக்க வைக்கிறேன். மனசை தளர விடாதடா முத்துராசா. பல பொய்களை சொல்லி உனக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சனா நீ அவளோட சேர்ந்து வாழ்றதுக்கு வழி செய்யாம இருப்பேனா? எல்லா காயத்துக்கு 2 மருந்து இருக்குடா. இத திருவள்ளுவர் திருக்குறள்ல அழகா சொல்லி இருக்கிறார். தீயினால் சுட்ட புண்ணுக்கு மட்டுமல்ல பர்னால், வெட்டுக்காயத்துக்கு அதுவே தான் இருக்கார். ஆஹா, எனக்கு என்னமோ அவ என்னோட ஒண்ணு சேருவான்னு நம்பிக்கையே இல்ல டாக்டர். இந்த சொங்கப்பாவை என்ன சொங்கி பையன் நினைச்சிட்டியா? நான் வெறும் டாக்டர் மட்டுமல்ல, பயாலஜி, ஜியாலஜி, சியாலஜி, சுவாலஜி, நியூராலஜி, அஸ்ட்ராலஜி, இப்படி எல்லா ஜி எனக்கு தெரியும். இனிமே தான் உன் மேட்டரை சைக்கலாஜிக்கலா ட்ரீட் பண்ண போறேன். எந்த பொண்டாட்டியும் தான் புருஷன் வேற ஒரு பொண்ணோட நெருங்கி பழகிறத விரும்பவே மாட்டான். அதை பார்த்து பொறாமையில அவ வெம்பி வெதும்பி நொந்து நூலா போய் சொபக்கிட்டின்னு உன் மடியில வந்து விட போறான். டாக்டர், நான் மாலாவை தவிர வேற ஒரு பொண்ணை மனசால கூட நினைக்க மாட்டேன். ஏய் சும்மா ராஜிக்கண்டா, வெறும் நடிப்பு தான். இல்ல டாக்டர், இது ஒத்து வராது. இதனால இன்னும் என்ன தப்பா எடுத்துக்கொள்ளணும்னு பயமா இருக்கு. ஏய், மனோதத்துவ ரீதியா நான் டீல் பண்ணும்போது முட்டுக்கட்ட போட்ட உன்னை கொண்டு போட்டுருவேன். கிளம்புடா கிளம்புடா. May we come in? Yes, come in. Sit down, please. Yes. No. இல்ல அங்க. It's all right. அங்க ஏன்டா? நீங்க தான் டான்சர் சாந்தகுமாரியா? ஆமா. எனக்கு ஒரு உதவி செய்யணும். என்ன உதவி வேணும்னு சொல்லுங்க. ஒரு 1000 ரூபாய் கைமாத்தா வேணும். டாக்டர், சும்மா நாச்சுக்கண்டா. மேடம், இவன் என் ஃப்ரெண்டு. அன்பார்ச்சுனேட்லி தாலி கட்டின மறு நிமிஷமே இவன் பொண்டாட்டி விட்டு பிரிஞ்சிட்டான். ஹார்ட்லி ஒரு நிமிஷம் கூட பொண்டாட்டியோட சேர்ந்து வாழல. மிசிறி பள்ளி இவன் வாழ்க்கையே மதனப்பள்ளி மாம்பழம் போல ஆயிடுச்சு. ரேர்லி இந்த மாதிரி கேஸ் நடக்குது. இது என்ன யாட்லியா? இல்ல பான்ஸ். பரவாயில்ல, இவனுக்கு நீங்க தான் உதவி செய்யணும். ஐயே, என்னால 2வது கல்யாணம் பண்ணிக்க முடியாது.
நீ தயாரா இருந்தா கூட இவன் தயாரா இல்லம்மா. இவன் பொண்டாட்டியோட சேர்ந்து வாழ்றதுக்கு நீ தான் உதவி செய்யணும். இதுக்கு நான் என்ன சார் பண்ண முடியும்? நீங்க பெருசா ஒண்ணு செய்ய வேண்டாம், ரொம்ப சிம்பிள். இவனோட நெருங்கி பழகுற மாதிரி நடிச்சா போதும். இவன் பொண்டாட்டி இவங்கிட்ட வந்து சேர்ந்துருவா. அதுக்கு என்ன சன்மானமோ அதை தர்றோம். பணம்லாம் வேண்டாங்க. பின்ன வீட்டு பத்திரம் ஏதாவது வேணுமா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். என்னால ஒரு கணவன் மனைவி சேர்ந்து வாழறாங்கடா, அதை விட சந்தோஷம் எனக்கு எதுவும் இல்ல. தேங்க் யூ. ஓஹோ, இன்னைக்கு உங்க ப்ரோகிராம் ஹாலிவுட்ல. யூ மீன் ஹாலிவுட்? ஐ மீன் கோடம்பாக்கம் பிரிட்ஜ் கீழே இருக்கே அந்த ஹோட்டல் ஹாலிவுட். டேய், கோடம்பாக்கம் பிரிட்ஜ் கீழயா? சைக்கிள் ரிக்ஷா கூட வேண்டாம், நடந்தே போயில வர்றமா. நீங்க யாருன்னு சொல்லலையே. என்ன தெரியலையா? என்ன தெரியலையாண்டா? நான் தான் டாக்டர் டென்சோங்கப்பா. நேபாள்ல 10 இயர்ஸ். ஐயோ வாங்க. படிச்ச படிப்ப சொல்ல விட மாட்டேங்கிறானே. ஹலோ, 1 2 3 4 5 6ங்களா? எஸ். நான் தமிழ்நாடு வாழாவட்டி சங்க தலைவர் வாழப்பாடி வையாபுரி பேசுறேன். நீங்க உங்க புருஷனை விட்டு தனியா வாடுறீங்கிறது எனக்கு தெரியும். அதுக்கு என்ன இப்போ? பிரிஞ்ச நீங்க சமத்தா வீட்டுல இருக்கும்போது உங்க புருஷன் விவசாய இல்லாம விளங்காதோட ஆடிட்டு இருக்காங்க. அத பத்தி எனக்கு கவலை இல்ல. உங்களுக்கு கவலை இல்லாம இருக்கலாம் மேடம். எங்க சங்கத்துக்கு கவலையாச்சே, எங்க சங்கத்துக்கு பொறுப்பாச்சே. புது அங்கத்தினர் யாருமே எங்க சங்கத்துல வந்து சேர மாட்டேங்கிறாங்க. நீங்க ஹோட்டல் ஹாலிவுட்டுக்கு வந்தா அந்த கன்றாவி காட்சியெல்லாம் கண்ணால பாக்கலாம். வரும்போது ஆயில் சந்தா கொண்டு வாங்கங்கோ. டேய் கம்பி தரையா, மேல என்னடா பண்ற? தெரியல, டைட் பண்றேன். நீ என்ன பண்ற? ஹெல்ப் பண்றேன் சார். ஓஹோ, அவன் டைட்டு, அதுக்கு நீங்க ஹெல்ப். உங்க வேலையே உங்களுக்கு ஒழுங்கா தெரியாது. இறங்குடா கீழே. ஏய் இறங்குடி, தொப்பி பேன்ல மாட்டிக்க போகுது. கமான். எதுக்குடா இது தூக்கி மாட்டின? அண்ணே, நோயாளிலாம் காத்து இல்லாம கஷ்டப்படுறாங்க அண்ணே. பழைய பேன் கடந்துச்சு மாட்டிட்டேன். இந்த ஐடியாவை கொடுத்தது யாரு? நான் தான். சாபாஸ். ஏண்டா இது பேனா? இத்து போன 3 தகரத்துல ஒரு ஆணி அடிச்சு வச்சிருந்தேன். இதை தூக்கி பேன் மாட்டி இருக்கிறியே. இது சுத்துற வேகத்துல பிச்சுட்டு போய் எவன் மண்டையாவது வெட்டினா ஓ மண்டமா இருந்தா பரவாயில்ல. ஐயா, அதெல்லாம் ஒண்ணும் ஆகாதுண்ணே. இந்த பேன் ஓடுமாடா? இப்ப பாருங்க. பேன் ஓடுமானா இவன் ஓடிட்டு இருக்கான். ஏய் ஏய் வேணாண்டா, இத கழட்டிடுடா. இருக்கட்டும்ண்ணே. ஏய் இது ஏதோ ஆபத்து கறிகுறி, கழட்டிடு. ஒண்ணும் ஆகாதுண்ணே. ஏய் இதனால என்ன வந்தால் நீ தான் பொறுப்பு. நானே பொறுப்பு. ஐயோ ஐயோ. டேய் 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 நில்லு மேன். ஏன் இங்க மூட்டை இருக்கிற? அண்ணே, நான் பக்கத்து கிராமத்துக்காரண்ணே. அந்த பவர் கட்டு கருக்கல்ல அரைச்சிட்டு போலான்னு இங்க வந்தேண்ணே. அரைச்சிட்டு போலான்னு வந்தியா? இது என்னது? ரைஸ் மில்லு. அதான் நல்லா சத்தம் கேக்குதே. ஏய் இது ஆஸ்பத்திரியா? உள்ள ஃபேன் ஓடுது. விளையாடாதீங்கண்ணே. டேய் என்னடா இது? ஆஸ்பத்திரி. உள்ள என்ன சத்தம் கேக்குது? ஃபேன் ஓடுது. சொல்றேன் இவங்கிட்ட. யோ, ஃபேன் ஓடுதியா? நான் நம்ப மாட்டேன். டேய் என்னது? ஆஸ்பத்திரி. உள்ள என்ன சத்தம் கேக்குது? ஃபேன் ஓடுது. இவங்கிட்ட சொல்லு. ஏங்க ஃபேன் ஓடுதுங்க. நம்பவே மாட்டேன். நம்ப மாட்டியா? நம்ப மாட்டியா? என்னடா இது? ஃபேனு. என்ன சத்தம் வருது? ஐ, ரைஸ் மில் சத்தம் வருது. நான் என்ன சொன்னேன்? ஆமாங்க. இதனால பெரிய வில்லங்கமே ஏற்படும். அதுக்கு நீ தான் பொறுப்புன்னு சொன்னல. ஆமாங்க. இந்த ஏற்பாட்டை பண்ணது யார் தெரியுமா? இவன் டைட்டு, இவன் ஹெல்ப். இவங்களால நம்ம 2 பேருமே பாதிக்கப்பட்டிருக்கோம். பாதிக்கப்பட்ட நம்ம 2 பேருமே இவங்கள அப்பணும். அப்பு. ஐயோ, ஐயோ, அந்த கம்பி மத்த ஏண்டி அவசரமா போன் பண்ணி வர சொன்ன? ஒரு நல்ல விஷயமா தான். நாளைக்கு என்ன பொண்ணு பார்க்க வராங்க. அப்படியா? கங்க்ராச்சுலேஷன்ஸ். நீ என் கூடவே இருந்தினா ரொம்ப சந்தோஷமா இருக்குமாலா. ஆமா, அவங்க எத்தனை மணிக்கு வராங்க? 4 மணிக்கு. அப்ப நான் கண்டிப்பா வரேன். மாலா, அப்புறம் உன் ஹஸ்பண்ட பாத்தியா? அவரை பத்தி என்கிட்ட பேசாதடி. He is a cheat. சரி, நான் போயிட்டு வரேன். ஐயா, கண் தெரியாத கபோதியா, நல்லா இருந்த கண் பார்வை போயிடுச்சியா. நடு ரோட்ல டிஸ்டர்ப் பண்ண கூடாது. ஓடி போயிரு. ஏதாவது தர்மம் பண்ணுங்கய்யா. யூ நேஸ்டி இந்தியன். இந்தப்பா 1 ரூபா போட்டுருக்கேன், போ. டேய் ஒரு நிமிஷம் இருடா. நீ யாருடா? கம்ப்யூட்டர். நான் யாருடா? டாக்டர். நீ எனக்கு என்னடா வேணும்? தொழிலாளி. நான் உனக்கு என்னடா வேணும்? முதலாளி. இந்த 1 ரூபாய் என்கிட்ட இல்லையா மேன்? என்கிட்ட கை நீட்டி சம்பளம் வாங்குற லேபர் கூலிக்கார பைய. இந்த 1 ரூபாய் இவருக்கு நீ போட்டீனா என்ன அவமானப்படுத்துற மாதிரி இல்லையா? உங்களை யாரும் அவமானப்படுத்தல. கொஞ்சம் மனிதாபிமானம் வேணும். அவனுக்கு கண்ணு போறது காரணமே நீங்க தானே. அவனா இவன்? நானே நானே. லட்சுமி, வெட்கப்படாம தைரியமா போ. மாலா, என் பொண்ண நல்லா அலங்காரம் பண்ணிருக்க. எந்த பையன் பார்த்தாலும் ஆசைப்படுவான். ஆனா ஒரு சின்ன விஷயம், ஒரு நல்ல காரியம் நடக்கும்போது வாழா வெட்டியா இருக்கிற நீ அங்க வர வேணாம், இங்கே இரு. அம்மா. பரவாயில்ல லட்சுமி, நீ போ. போமா. ஏண்டா என்ன ஒரு முக்கியமான இடத்துக்கு போகணும்னு அழைச்சிட்டு வந்தீங்க? என்ன விஷயம்னே சொல்ல மாட்டேங்கிறீங்க?
சொல்றேன் அவசரப்படாத. லட்சுமி நமஸ்காரம் பண்ணுமா. ஆ. டாக்டர் என்னது? ஆமாண்டா, உனக்கு கல்யாணம் பண்ணதான் இந்த இடத்துக்கு கூட்டி வந்தேன். பொண்ணை பாரு, பிடிச்சிருந்தா தாலியை கட்டு. இனிமே மாலாவை நம்பி புண்ணியம் இல்ல, இவளை கல்யாணம் பண்ணிக்க. சார் என்ன மன்னிச்சிருங்க, எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. அது எனக்கு தெரியும். என் பொண்ணுக்கு செவ்வாய் தோஷம் இருக்கிறதால தான் 2ஆம் தரமா கொடுக்க சம்மதிச்சேன். நீங்க சம்மதிக்கலாம், ஆனா நான் சம்மதிக்க மாட்டேன். நான் வாழ்ந்தா மாலாவோட தான் வாழ்வேன். எங்க பிரிவு தற்காலிகமானதுதான், நிரந்தரமானது இல்ல. அப்படியே நிரந்தரமான பிரிவா இருந்தாலும் என் வாழ்க்கையில இன்னொரு பொண்ணை மனசால கூட நினைக்க மாட்டேன். என்ன மன்னிச்சிருங்கய்யா. இவன் சொன்னா கேட்க மாட்டான்டா. கல்யாணம் ஆகி பிரம்மச்சாரின்னு கேள்விப்பட்டிருக்கியா? அது யாரு? இவன் தான்டா. ஐயா உங்களுக்கு ஆட்சிப்படம் இல்லன்னா உங்க பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டுமா? என் பொண்ணை கிணத்துல புடிச்சு தள்ளாலும் தள்ளுனே தவிர உனக்கு கொடுக்க மாட்டேன். ஐயா, பொண்ணை கிணத்துல பிடிச்சு தள்ளாதீங்க. நீங்க குதிச்சிருங்க கிணத்துல. நீங்க இருக்கிறது வேஸ்ட். டேய், நானே இன்னும் கல்யாணம் பண்ணிக்கல, நீ முந்திக்கிறியாடா பெருச்சாடி தலையா? டேய், நான் யாருடா? நேபாள்ல 10 years. ஐயோ எனக்கு கல்யாணம் வேணாங்க. அப்ப போத்திட்டு போடா. அம்மா, ஞாபகமே இந்த ஆளை கிணத்துல பிடிச்சு தள்ளிருங்க. ராஜா, மாலா, இப்பவும் சொல்றேன், நான் போய் சொன்னது என்னவோ உண்மைதான். ஆனா உன் மேல இருக்கிற அன்பும் பாசமும் நிஜம். என்ன மன்னிச்சு. என்ன மன்னிச்சிருங்க. ரொம்ப உணர்ச்சி வசப்படாதீங்க, கொஞ்சம் ஒத்தியா நில்லுங்க. டேய், நீ யாருடா? முத்துராசா. இவ யாருடா? மாலா. இவளுக்கு நீ என்னடா வேணும்? புருஷன். இவ உனக்கு என்னடா வேணும்? பொண்டாட்டி. நேபாள்ல 10 years. என்ன இவங்க எல்லாம் சிரிச்சுட்டே போகட்டும்.